வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டமா நம்ம பார்க்க போறோம். அவியல் அப்படின்னாலே நம்ம காய்கறிகள் வச்சுதான் நம்ம பண்ணி பழக்கம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம மீனை வச்சு ஒரு அவியல் பண்ண போறோம். இது வித்தியாசமான ஒரு டிஷ் தான். சரி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். மீன், தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெய், தயிர், உப்பு, பச்சை மிளகா, சீரகம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முதல்ல மீனை நல்லா சுத்தமா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்கு. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இது மூணையும் நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைப்பட்டுடுச்சு. தேங்காய் ரொம்ப நைஸா அரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது தேங்காய் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்க்கிறோம். இது லேசா வதக்குங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த மீனை இதோட சேர்க்கிறோம். இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். லேசா கிளறி விடுங்க. அடுப்பு சிம்ல தான் இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இப்போ இறக்குற சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா, தயிர் கொஞ்சம் தயிர் சேர்க்கிறோம். இது ரொம்ப கிளறக்கூடாது, ஏன்னா மீன் உடைஞ்சிரும். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மீன் அவியல் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீன் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். அது அவியல் டேஸ்ட், அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கொஞ்சம் தயிர். நம்ம காய்கறிகள்லாம் வச்சு அவியல் சாப்பிட்ருக்கோம். இப்போ மீன் வச்சு நீங்கள் அவியல் சாப்பிட்டு பாருங்களேன், நிஜமாவே ருசிகரமாக இருக்கும். மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். மீன் துண்டுகளை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வைங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு
அரைச்ச மசாலாவை அதுல போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்குனதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை அதுல போடுங்க. போட்டுட்டு லேசா உப்பு போடுங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இப்போ சுவையான மீன் அவியல் ரெடி.